சரி, இன்றைக்கி அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 12 வசனங்கள் ஒரு பகுதி, 2ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? 2ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி, சரிங்களா? அதான் தலைப்பு. சரிங்களா? 2ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கோங்க. முதல் 12 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனம் வாசிக்கிறேன். பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாள் ஆன பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் வந்து பவுல் எங்கே இருக்காருன்னா செசரியா ஜெயிலில் இருக்கார். சரிங்களா? செசரியா ஜெயிலில் இருக்கார். 2 வருஷமாக அங்கே இருக்கார். அவர் வந்து பேலிக்ஸ் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிபதியாக இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேலிக்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பொர்க்கியூ பெஸ்து அப்படிங்கிற வேறொரு தேசாதிபதி அந்த செசரியாவுக்கு வர்றாரு. சரிங்களா? முதல் வசனம் பாருங்கள். இப்போ அந்த பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளான பின்பு செசரியாவிலேருந்து எருசலேமுக்கு போனான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ செசரியாவுக்கு தான் அவர் வந்து அதிபதி, பெஸ்து வந்து அதிபதி. இப்போ அங்கேருந்து 3 நாளுக்கு அப்புறம் வந்து எருசலேமுக்கு போகிறார். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராதம் பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சர்பணியான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்ககிட்ட போய் அப்போது பெஸ்து வந்து எருசலேமுக்கு போகிறாரு. போனோன்னா அங்கே இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது வந்து அந்த அங்கேருந்து செசரியாவில் வந்து எருசலேமுக்கு கொண்டு வர வழியிலேயே அவனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற யோசனை செஞ்சு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அவனை வந்து விசாரிக்கும்படியாக நீங்கள் வந்து என்ன எருசலேமுக்கு அவனை வந்து அழைப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பெஸ்து பிரதித்திரமாக, பவுலை செசரியாவிலே காவல் பண்ணியிருக்கிறதே, நானும் சீக்கிரமாய் அங்கே போகிறேன். ஆகையால் உங்களில் திறனுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்ச நாள் நான் வந்து மறுபடியும் செசரியாவுக்கு போயிடுவேன். அப்போ நான் கூட போகும்போது நீங்களும் வந்து என் கூட வாங்க, வந்து அவன் மேல் என்ன குற்றமோ அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். வேதத்தில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே வந்து ஒரு கொலவெறி பிடிச்சி அறையிறாங்க. சரிங்களா? இப்போ யூதர்கள் வந்து எப்படியாவது போல வந்து கொலவெறி. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சாத்தானுடைய சக்தி இருக்குது. சரிங்களா? அப்போ சாத்தான் வந்து எப்போவுமே எதிர்க்கிறவனாக இருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே ஒரு அழைப்பு இருந்துச்சு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அவர் கொலை பண்ணணும்னு பார்ப்பான். அவன் எப்படியாவது வந்து அவனை கெடுக்கணும், அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவான் பாருங்கள். சரிங்களா? அப்போ அந்த ஒருத்தர் மேலே அழைப்பு இருக்கிறத அவன் தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா அது ரொம்ப தந்திரவாதி அவன். சரிங்களா? வேதத்தில் வாசிக்கிறோம். அதான் நம்ம வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஸோ ஒருத்தர் மேலே ஒரு அழைப்பு இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுனாலே அதை கண்டுபிடிக்காதபடி அவன் பார்த்துக்கும். அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த அழைப்பை அவன் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவனால் இயன்ற மட்டும் வந்து அவன் வந்து ரொம்ப பிரயாசப்படுவான் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேதம் ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போ எவ்வளவா பவுலை வந்து கொலை பண்ணுன்னு சொல்லி எல்லாம் வந்து எத்தனையோ பேர் கொலவெறி பிடிச்சி அலைகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். எப்படியாவது இவன் செசரியாவுக்கு போனாலும் சரி அங்கேயே விடுறதில்லை. இப்போ இங்கேருந்து வந்து அங்கே வந்து எப்படியாவது அவனை கொலை பண்ணணும்னு சொல்லி அந்தளவுக்காக வந்து முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். சரிங்களா? இதுக்கு பின்னாடி சாத்தானுடைய ஒரு சக்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் எபேசில் எழுதும்போது எழுதுறாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, துரைத்தனங்களோடும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் சேனாதிபதிகளோடும் வந்து யுத்தம் உண்டு அப்படின்னு சொல்லி, ஆவிக்குரிய யுத்தம் உண்டு அப்படின்னு சொல்லி எழுதுறதை நம்ம பார்க்குறோம். அதான் நம்ம சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். சரி பார்த்தீங்களா? இந்த பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு அழைப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த அவர் வந்து அழைப்பு ஒன்று தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவர் பயங்கர தீவிரமாகிட்டார். வந்து போகிற இடத்துலலாம் இயேசு கிறிஸ்துவ சான்ஸ் கிடைச்சா போதும், யாரும் பார்க்காதல்ல, யாராக இருந்தாலும் சரி தைரியமாக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு ரட்சிப்பை பற்றியும் அவருடைய சத்தியத்தை வந்து பயங்கரமாக சொல்கிற ஆள். சரிங்களா? இப்போ இப்பேற்பட்ட ஆளை விடக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான் வந்து ரொம்ப பயங்கரமாக போராடுறான் பாருங்கள். 6ஆம் வசனம் பாருங்கள். அவன் அவர்களிடத்தில் ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவை மறுநாளிலே நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா செசரியாவுக்கு போயிடுறாரு. 10 நாள் கழித்து செசரியாவுக்கு போயிடுறாரு. அந்த பெஸ்துங்கிறவர் செசரியாவுக்கு போயிடுறாரு. அங்கே போனோன்னா வந்து பவுலை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. கூட வந்து யூதர்கள் போகிறாங்க. அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்கக்கூடாத கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்படாத கொடிய குற்றங்களை வந்து அவங்க சாட்டுறாங்க. எப்படியாவது அவனை வந்து மரண தண்டனைக்கு உட்படுத்திடணும். அவனை வந்து எப்படியாவது ஒன்றா அவன் தனியாக கிடைச்சானா அவனை கொலை பண்ணிடணும், இல்லைனா வந்து அவன் மரண தண்டனைன்னு சொல்லி இல்லாத எல்லா காரியங்களும் வந்து அவன் மேலே வந்து சாட்டுறாங்க. அவர் வந்து பெஸ்துக்கு முன்னாடி எல்லாம் சாட்டிகிட்டு இருக்காங்க.
8ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய பவுல் சொல்கிறார் அதுக்கு, நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் வந்து இருக்கிறத சொல்கிறார். நான் வந்து யாருக்கும் ஒன்றும் செய்யலை, நான் வந்து வேதத்துக்கு எதுவும் துரோகம் பண்ணல, தேவாலயத்துக்கு எதுவும் விரோதமாக செய்யலை, ராயருக்கு விரோதமாக எதுவும் செய்யலை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தலை பற்றி தான் சொல்கிறேன், ஸோ இருக்கிறதா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையாக சொல்கிறார். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே அந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. சரி, பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே எருசலேமுக்கு வர சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீ எருசலேமுக்கு போய் அந்த இடத்துல வந்து நான் வந்து உன்னை விசாரிக்கிறது உங்கள் சம்மதியான்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது, யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறேன். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரனாவது ஏகலம் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்பேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயை பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயம் விடுகிறேன் என்றான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா வந்து அவர் கேட்குறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்து வந்து பெஸ்து அதிபதி வந்து கேட்குறாரு, நீ வந்து எருசலேமுக்கு போய் அங்கே வந்து நான் இவர்களுக்கு முன்னாடி யூதர்களுக்கு முன்னாடி நியாயம் விசாரிக்க உனக்கு சம்மதமானு கேட்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா, இல்லை வந்து நான் வந்து ராயருக்கு முன்பாக ராயோட நியாயத்துக்கு முன்பாக நிற்கிறேன், நான் வந்து ஏன்னா வந்து நீங்கள் வந்து அவங்க யூதர் அந்த இடத்துல வந்து எனக்கு பாதுகாப்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா யூதர்கள் சொல்லிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஏற்கனவே வந்து வர வழியிலேயே கொலை பண்ணணும்னு நினச்சி தான் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து செசரியாவுக்கே வந்து இங்கே வந்திருக்காரு. சரிங்களா? அப்போ செசரியாவுக்கு வந்து மறுபடியும் அந்த இடத்துல போனால் சுத்தமாக வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அங்கே போனால் எப்படி இருந்தாலும் இவரை வந்து கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து ரோமன், ஆனால் வந்து ரோமர் அரசாட்சி தான் வந்து என்ன, ரோம அரசாங்கம் தான் வந்து என்ன வந்து நியாயம் விசாரிக்கணும், அதனால் வந்து ராயருக்கு அபயம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்போ என்னை வந்து ரோமுக்கு அனுப்பி விட்ருங்க. ஸோ அங்கே இருக்கிற ரோம சக்கரவர்த்தி என்ன அந்த அரசாங்கம் வந்து என்ன நியாய தீர்ப்பு கொடுக்குதோ அதை நான் ஏற்றுக்கிறேன். நான் வந்து ரோமன், அதனால் வந்து ரோம அரசாங்கம் நியாயம் தீர்க்கட்டும், அதை வந்து ராயன் அவர் வந்து என்ன நியாயம் தீர்க்கட்டும், அதனால் வந்து அங்கே வந்து என்னை அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார் அவர். ஒப்போது வந்து இந்த யூதர்களுக்கு வந்து என்னை ஒப்புக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் பார்த்தீங்கன்னா நான் எந்த அநியாயம் செய்யலை, நான் மரணத்துக்கு பாத்திரனாக எதுவுமே நான் செய்யலை, அதனால் வந்து என்னை வந்து நீங்கள் ஒப்புக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராயருக்கு அபயம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான். ஸோ நீ ராயருக்கு அபயமிட்ட ரோமன் கவர்மெண்ட்டே வந்து என்ன நியாயம் தீர்க்கட்டும்னு சொன்னியே, அப்போ வந்து நீ அங்கேயே போ, ரோம்கே போ அப்படின்னு சொல்லி நான் நியாய தீர்ப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார், உத்தரவு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 13லேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 13லேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாலும் பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அகிரிப்பா ராஜா மனைவி 2 பேர் வந்து பெஸ்துவை பார்க்குறதுக்கு செசரியா வர்றாங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, ஸோ அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து பெஸ்து வந்து பவுலை பற்றி அகிரிப்பா ராஜா கிட்ட சொல்கிறார். பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக்க, குற்றஞ்சாட்டப்பட்ட மனுஷன் குற்றஞ்சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிருத்தரவு சொல்ல அவனுக்கு இடங்கிடைக்கிறதற்கு முன்னே குற்றஞ்சாட்டினவர்கள் பட்சமாக அவனை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எருசலேமில் நான் இருந்தபோது வந்து அங்கே யூதர்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து இவனுக்கு விரோதமாக வந்து நீங்கள் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு விரோதமாக வந்து தீர்ப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து எங்கள் இடத்துல கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் வந்து ஒருத்தர் குற்றத்தை அவனுடைய உண்மையான குற்றம் என்னன்னு சொல்லி அறியாமல் அவனுக்கு வந்து இந்த மாதிரி குற்றத்தை நியாயம் தீர்ப்பது வந்து ரோமர்களுக்கு வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயாசனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்கிற பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். ஸோ இப்படிப்பட்ட தர்ப்ப விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் சரி நீ இவங்க அந்த மாதிரி சொன்னதுனால அடுத்த நாளுமே நான் போய் என்ன பண்ணேன், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நியாய விசாரிக்க முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றுமே அவங்க சொல்லலை. இவன் மேலே என்ன ஒரு குற்றமே இல்லை. இப்போ என்னென்னா மத சம்பந்தமான சில காரியங்கள், மரித்து போன இயேசு உயிரோடு எழுந்தார், ஸோ அந்த காரியங்கள் தான் அவங்க வந்து விவாதித்தாங்களே ஒழிய இவர் மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியங்கள் எதுவுமே நான் அவர் மேலே பார்க்கலை அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகமாக இருந்தபடியினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். அதற்கு பவுல் நான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்ட போது நான் அவனை ராயரிடத்துக்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து யூதர் இடத்துல போய் அந்த இடத்துல நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியானல, இல்லை எனக்கு வேண்டாம், நான் வந்து ராயர்கிட்ட அபயமிடுறேன் நான். அப்போ அந்த ரோம கவர்மெண்ட்டே வந்து எனக்கு வந்து அவங்க என்ன தீர்ப்பு செய்கிறாங்களோ அதனால் வந்து அந்த தீர்ப்புப்படியாக நான் நடக்கிறேன், அதனால் அங்கே அனுப்பி விட்ருங்கன்னு சொல்லி ராயருக்கு அபயம் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி, அதனால் வந்து நான் வந்து இந்த இடத்துல கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நம்ம வந்து திருடன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவன் வந்து கொள்ளுகிறவன், அழிக்கிறவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஒருத்தர் மேலே ஒரு அழைப்பு இருந்துச்சுன்னா அந்த அழைப்பு வந்து பாதுகாக்கும். பாருங்கள், அந்த அழைப்பு வந்து பாதுகாப்பு. ஆண்டவர் அழைச்சிட்டார்னா கடைசி வரைக்கும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறதா வேதம் சொல்லுது. இந்த தேவன் என்றென்றைக்கும்ல சதா காலங்களும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம நடத்துவார்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பவுல் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நம்ம என்ன பண்ணோம், பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? அதான் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். நான் பார்த்தீங்கன்னா அநேக உபத்திரங்கள் வழியாக போயிட்டு கடைசியாக சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அநேக பாடுகள் பார்த்திங்கன்னா ஆவியான தன்னோட சித்தத்தின்படியாக நடத்துகிறத பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா தேவன் அவரை கைவிடவே இல்லை. பாருங்கள், தேவன் அனுமதிச்சால் ஒழிய யாருமே கை வைக்க முடியாது. சில இடத்துல ஆண்டவர் அனுமதிச்சார். சரிங்களா? சில இடத்துல அடிகள் பட்டார், நிறையா பாடுகள் பட்டார். ஆனால் எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவர் உயிர் போகலை. தேவன் வந்து கிருபையாக காத்ததை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பாருங்கள், ஒரு இடத்துல எழுதுறாரு, நான் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி எழுதுறாரு. இப்போ தேவன் தான் கூட இந்த எல்லாம் என்னை கைவிட்டாங்க, ஆனால் தேவன் தான் கூட நின்று என்னை காப்பாற்றினான்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தோம். அவர் வந்து கைவிடாத தேவன். ஸோ அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சரிங்களா? கடைசி வரைக்கும் நடத்த அவர் வந்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சொல்லி அவர் பவுல் எழுதுறாரு, எப்போ நாம் கண்டிப்பாக மரணம் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அந்த மரணத்திலிருந்து எங்களை தப்பி வைத்தாருன்னு சொல்லி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சது, அவ்வளோதான், நீ மரணம் தான் வரும், நம்ம பிழைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லை. தப்பிப்போம் பிழைப்போங்கிற வந்து நம்பிக்கை சுத்தமாக இல்லை. ஆனால் அதிலிருந்து தேவன் வந்து காத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த மாதிரி வந்து அநேக இன்றைக்கும் அப்படிப்பட்ட சாட்சிகளை வந்து நம்ம வந்து நிறையா கேட்குறோம். சரிங்களாப்பா? தேவன் கூட இருக்கார். பாருங்க, அப்போ அழைத்த தேவன் உண்மையல்லவர். அவர் எழுதுறாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடுவோம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ உபத்திரங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனால் தேவனையும் நோக்கி நம்ம பார்க்கும்போது எல்லாவற்றிலும் வேதம் சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை வந்து உங்களுக்கு நேரிடவில்லை. ஸோ சோதனையோடு தப்பித்து கொள்ளும்படியான போக்கியை உண்டாக்குவார்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா சோதனையிலையும் வந்து தேவன் கூட இந்த தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அதற்கு பவுல் நான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படி நிறுத்த வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்ட போது நான் அவனை ராயரத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், பார்த்தீங்கன்னா ராயருக்கு அபயிடுறதுனால வந்து அங்கேயே போன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி. இந்த 22ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டுக்கலாம். அப்பொழுது அகிரிப்பா, ஸோ இதெல்லாம் வந்து பவுலை பற்றி வந்து அகிரிப்பா ராஜா கிட்ட வந்து பெஸ்து வந்து சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனம் பாருங்கள்,
22ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். முதல் 3லையும் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாக இருக்கிறேன் என்றால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அகிரிப்பா ராஜா வந்து பவுலை பற்றி வந்து பெஸ்து சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. அப்படியா, நானும் வந்து பவுல் என்னதான் சொல்கிறாரு, நானும் அதை கேட்க மனதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னிக்கியாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயாசனத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்தனுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவை, எங்களோடு கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு இவன் இனி உயிரோடு இருக்கிற தகாது என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். ஸோ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கத்துறாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லா யூதர்கள் வந்து இவன் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதுக்கு நிச்சயிக்கப்பட்ட காரியம் ஒன்று எனக்கு விளங்கவில்லை. ஸோ பார்த்திங்கன்னா இவரை குறித்து என்ன எழுதுறேன்னு சொல்லி எனக்கு தெரில. அதனால் பார்த்திங்கன்னா காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடியினாலே இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாக விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவே நமக்கு முன்பாக கொண்டு வந்தேன் என்றார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி என்ன எழுதுறதுன்னு தெரில. அதனால் வந்து உமக்கு முன்பாக நான் வந்து இவர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். அதனால் நீங்களே பார்த்து கேட்டு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துகிறார். சரிங்களா? இதுதான் இந்த 25ஆம் அதிகாரம். ஸோ அதில் 25ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பேலிக்ஸ் போயிட்டு பெஸ்து அப்படிங்கிறவர் சிசரியாவுக்கு அதிபதியாக வராரு. ஸோ 2 வருஷமாக வந்து பவுல் வந்து செசரியா ஜெயிலில் இருக்கார். சரிங்களா? பேலிக்ஸ் கண்ட்ரோலில் செசரியா ஜெயிலில் இருக்கார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பெஸ்து வராரு. பொர்க்கியூ பெஸ்து அப்படிங்கிறவர் வந்து அந்த செசரியா நாட்டுக்கு அதிபதியாக வர்றாரு. அப்புறம் பெஸ்து வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாரு, எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போனோன்னே அங்கே இருக்கிற யூதர்கள் வந்து பவுலுக்கு விரோதமாக பிரார்த்தனை பண்ணி அவனை வந்து எருசலேமுக்கு அனுப்புனீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அவனை நியாயம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்து கொஞ்ச நாளில் வந்து மறுபடியும் செசரியா போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க, வந்தீங்கன்னா என்ன அவன் கூட்டுறமோ நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து போகிறாங்க, அவர் கூட போகிறாங்க. கூட போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவனை கொண்டு வர சொல்கிறாங்க. அவன் வந்து கொடிய குற்றங்களை வந்து பவுல் மேலே சாட்டுறாங்க. ஆனால் பவுல் வந்து சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் வேத பிரமாணத்துக்கும் சரி தேவாலயத்துக்கும் சரி ராயருக்கும் சரி ஒரு குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இப்போ பெஸ்து கேட்குறாரு, நீங்கள் வந்து எருசலேமுக்கு போய் அங்கே வந்து நான் வந்து உனக்கு நியாயம் விசாரிக்க உனக்கு சம்மதியா அப்படின்னு சொல்லி எருசலேமுக்கு போறியா, எருசலேமில் வந்து நான் உனக்கு நியாயம் விசாரிக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முன்னே பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, ஏற்கனவே எருசலேமில் என்னை கொலை பண்ணணும்னு சொல்லி நிறையா பண்ணியிருக்காங்க, சதி பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் செசரியாவுக்கு வந்தேன். அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தரும் வந்து என்னை வந்து யூதர் கையில் ஒப்பு கொடுக்கக்கூடாது, நான் வந்து ரோமன், அதனால் வந்து ரோமன் கவர்மெண்ட் வந்து என்னை வந்து நியாயம் தீர்க்கட்டும், அதனால் வந்து நீங்கள் வந்து ராயன் வந்து என்னை நியாயம் தீர்க்கட்டும், அதனால் வந்து ரோமுக்கு என்னை அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ராயன் வந்து ராயன் வந்து நியாயம் தீர்க்கட்டும், ரோமன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு நான் வந்து கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன், நான் வந்து ஒரு ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா சரி ராயனுக்கு அபயம் விட்டாயாச்சு, அங்கேயே போகணும்னு சொல்லி அந்த இடத்துல உத்தரவு சொல்லிடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அகிரிப்பு ராஜா வராரு. அகிரிப்பா ராஜா வந்தோடனே அகிரிப்பா ராஜா கிட்டே வந்து பெஸ்து வந்து பவுலை பற்றி சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் நான் வந்து விசாரித்த போது பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு எதுவான ஒன்றுமே கிடையாது, அவங்க மார்க்கத்தை குறித்தும் இயேசு மரித்து போன ஒரு இயேசு வந்து உயிரோடு எழுத்தார் அந்த காரியத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ மரணத்துக்கு எதுவான காரியம் ஒன்றுமே இல்லை, அதனால் வந்து இவர் ஒன்றுமே நான் நியாயம் தீர்க்கலை, அப்படியே வச்சுருக்கேன் நான், ஆனால் இப்போ உங்களுக்கு முன்பாக வந்து நான் நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு, வந்து அகிரிப்பா ராஜா வந்து சொல்கிறாரு. சரின்னு பார்த்தீங்கன்னா அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி வந்து அடுத்த நாள் வந்து அவரை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத காரியங்கள் எதுவும் தெரியாதபடி நான் வந்து எதுவும் எழுதலை, அதனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிறுத்தியிருக்கேன் நான். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு வந்து நீங்கள் அதுபடியாக வந்து நீங்கள் நியாயம் தீருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ இதுதான் அந்த 25ஆம் அதிகாரம். இப்போ பார்த்தீங்கன்னா பவுலை வந்து அகிரிப்பா ராஜா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. சரிங்களா? அப்போ அதுதான் இந்த 25ஆம் அதிகாரம். ஸோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஏசப்பா, இப்போது நாங்கள் ஊழியம் செய்கிற எல்லா இடத்துலையும், போகிற எல்லா இடத்துலையும் நாங்கள் பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஊழியம் செஞ்சாலும் சரி, கர்த்தர் எங்களை கண்மணி போல காத்தள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். பொல்லாத மனுஷரின் சற்பனைகளுக்கு கர்த்தர் எங்களை விலக்கி ரட்சித்து காத்தள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனே, நீர் எங்களுக்கு வைத்த ஊழியத்தை, எங்களுக்கு என்ன ஓட்டத்தை வைத்திருக்கிற, ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கீங்க. நீர் எங்களுக்கு வைத்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நான்ப்பா, வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், வலுவாதபடி காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்ற நிறுத்த வல்லவர்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியான இரங்களை நிறுத்த வேண்டும்படியாக கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 எங்களுக்குள்ள வளர்ந்த பிறகு கர்த்தருக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.